ராமசாமி பற்றி முதல்ல பேசுகிறேன். பாலுமந்திரா சார்ட்ட எனக்கு ஜூனியர். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு முதல் படம் அவன் டைரக்ட் பண்ணிட்டான். அப்போ பாலுமந்திரா சாரோட மிஸ்ஸஸ் வந்து சீன் ஒரு படம் பண்ணியிருக்கான் பாரு. அந்த அம்மா எந்த படத்தையும் வந்து பாருன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவன் என்ன இடத்துக்கு போனா விட்டு நான் அதை போய் பார்க்க சொல்றேன். இல்லை நீ பாரு அப்படின்னு நான் போய் பார்த்தேன். அது வரைக்கும் நான் வெளிப்படையாவே சொல்றேன், இவனை முட்டா படம் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னை தூங்க விடாம பண்ணிட்டான். எனக்கு பேசுறேன், அப்புறம் இந்த சரண்யான் பேசுறேன். அந்த படத்தை நடிச்ச எல்லாருக்கும் மாறி 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 பேசிட்டேன், விஜய் சேதுபதி தவிர. ஏன்னா அப்பா அப்புறம் எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை. அந்த அளவுக்கு மிக புத்திசாலி. எப்ப பார்த்தாலும் சினிமா தவிர வேற எதுவுமே பேச மாட்டான். சினிமால நம்ம இருக்கோம்டா, அது இல்லாம மற்ற விஷயங்களையும் பேசலாமே அப்படின்னா சினிமா தான். அது சினிமா சினிமா சினிமான்னு எப்ப பார்த்தாலும் சினிமா பத்தி அறுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால இவங்க பார்த்தாலும் ஓடுறது. நான் திடீர்னு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ண என்ன எனக்கு ஒரு படம் பண்ண போறேன், சரி பண்றா, நாளைக்கு வந்து சொல்லுவாங்க. சரி மணி என்னடா, மணி 1 சரி ராத்திரி 1 மணிடா. ஆனா ராத்திரி 1 மணிக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை உடனே என்கிட்ட சொல்லி ஆகணும் அவனுக்கு. அப்படி ஒரு சினிமா ஒரு வெறியன் அவன். கிட்டத்தட்ட சொல்லணும்னா அதை வந்து நான் இமோஷனல் ஏரியாலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத மியூசிக்கோட அதை வந்து அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். அதுக்காக சினிமாவை வந்து என்னோட மனப்பூர்வமான பாராட்டுதல் எல்லாம் அவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இவன் எடுத்துட்டா எல்லாரும் சொல்றாங்க வந்து பேக்ரவுண்ட் அது இருக்காது, இளையராஜா சார் மியூசிக் மாதிரி இருக்காது. மட்டும் இளையராஜா சார் மியூசிக்கோட தாக்கம் இருக்கு, இருக்கிற எல்லாருக்குமே அதுல ஒரு சந்தேகம் இல்லையா. அது பெரிய விஷயமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல சீனும் பெண்களை கொஞ்சம் கவனமா காமிப்பாங்க படத்துல. அந்த விஷயத்துல இந்த படத்துல நடிச்ச இந்த 3 பெண்களையுமே கண்ணியமா காமிச்சிருப்பான்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா சொன்னது இல்லைங்க, ஒரு நிமிஷம். சுரேஷ் சொல்லலைன்னா எனக்கு தெரியும் இந்த சட்டம் வரும்போது ராம்நாட்ல பாதி பேர் இங்க இருக்கீங்க. எத்தனை பஸ் பிடிச்சி கூட்டீங்கன்னு தெரியல. அது பஸ் பிடிச்சி கூட்டு வந்தாலும் காசு கொடுத்தாலும் வந்திருக்கிறது இவனுக்காக இருக்க மாட்டாங்க, எங்க அப்பாவுக்காக. ஏன்னா எங்க அப்பா வந்து பல்மல். அவரை வச்சு வாழ்ந்தவங்க பல 100 பேர் இருக்காங்க, பல 100 குடும்பங்கள் இருக்கு. அதனால அவருக்கு ஒரு பையனா பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். அதே மாதிரி சரி டைம் இருக்குமே ஒரு சின்னதாக ஒரு நகைச்சுவையா முடிச்சுட்டு போடுங்க. இது முதல்ல நடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு நேரா பேசணும். பேசி முடிச்சோன்னா நாளை அங்கே போச்சு. கொஞ்சம் டைம் நடக்க வரும்போது முகத்துல ஒரு முயற்சி இருந்தது. ஒரு 10-15 பேர் சொன்னதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபுல் டைலாக் சொல்லிட்டான். சொன்னோன்னு முடிச்சுருவாங்க கீழே வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டான். முடிச்சானே அப்படின்னு நான் சொன்னேன் நைட்ல ஒருங்க. அதுவும் டைலாக் நினைச்சுட்டாங்க, பரவாயில்ல முடிச்சுட்டாங்க அப்படின்னா. அந்த மாதிரி ஆரம்பிச்சுவேன். இது எல்லாமே சித்திரம் பழக்கம் தெரிஞ்சவங்க பழக்கம் தான். சினிமால வந்து எல்லாரும் எடுப்பிலேயே சிறப்பாக நடிச்சிடறது இல்லை. இப்ப பாருங்க 2வது படத்துல பிரமாதமா பண்ணிட்டான். இனி போ வந்துடுவான். விஜய் சேதுபதியை பற்றி முக்கியமா சொல்லணும். அந்த முதல் படத்துல இருந்து என்ன சின்னதான் இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த படத்துல இருந்து எல்லா படமும் பார்த்துட்டேன். சமீபத்துல சேதுபதி படம், அப்புறம் இந்த சேதுபதி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நானும் ரோடுதான் அப்படின்ற அந்த அம்மாவை மீன் சொல்றது வந்து ஒரு குழந்தை கூப்பிடுற மாதிரி இருக்கும். மீன் சொல்றது, அதாவது எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் விஜய் சேதுபதி அல்ல. ஒரு சிலருக்கு ஒரு சில ஹீரோக்கு நான் வந்து ஒரு 2 குழந்தைகிட்ட அப்பாவா இருக்கும் அப்படின்னு நடிக்க முடியுமா, இல்ல நான் வந்து வயசான ஆளா நடிக்க முடியுமா, இல்ல நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்க முடியுமா, இப்படி ஒருத்தருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அப்படி எந்த இமேஜுமே இல்லாத மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மிக சிறந்த நடிகன் வந்து விஜய் சேதுபதி.
விஜய் சேதுபதி மாதிரி இது வந்து மேடைக்காக சொல்ல, விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். படம் வெற்றியது, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இவர் பழகி இருக்காரு, நல்ல ப்ரொடியூசர், நல்ல மனிதர், நல்ல பழகியோடு இருக்கு. ஹீரோ தான், நான் அவரோட நடிக்கிறதான் ஃபர்ஸ்ட் படம். சேதுபதி, விஜய் சேதுபதி நல்ல பழகிறதுக்கு நல்ல ஹீரோ, யதார்த்தமான நடிப்பு. அடுத்தது இயக்குனர் சீனு ராமசாமி படம் பார்த்து நான் ரொம்ப பாராட்டி அதுக்கப்புறம் பழகியிருக்கேன். மிக சிறப்பா படம் எடுத்தாரு. அதுக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள். எனக்கு ராஜா அண்ணனுடைய பெரிய ஃபேன் தான். அவருக்கு இருக்கிற மிஸ்டிக் நாலேஜ் இவருக்கு இருக்கு. அதனால இசையில மிக அருமையா பண்ணியிருக்காரு. ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே சிறப்பாக படம் பண்ணியிருக்கோம். ஒரு டீம் இருக்கு, சினிமா எப்பவுமே டீம் இருக்கு. நான் மட்டும் தான் சொல்லக்கூடாது, ஒரு 5-6 பேர் சேர்ந்தாதான் சினிமா டீம் வரும். அப்படிப்பட்ட ஒரு டீம், அருமையான டீம் இருந்திருக்கு. முதல்ல ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்கு ஹீரோ கோஆபரேட் பண்ணணும். அதெல்லாம் நான் இங்க பார்த்தேன். நானும் ஒரு 35-36 ஆண்டுகளாக திரைப்படத்தில் இருக்கிறதுனால எனக்கு இந்த டீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் மிக சிறப்பாக வந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த டீம் தொடர்ந்து படம் எடுக்க வேண்டும், வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விரைவிருக்கிறேன். நன்றி, வணக்கம். விஜய் சேதுபதி நடிக்கிற இந்த தர்மதுரையில நான் முதல்ல திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ நான் முதல்ல சில்வர் ஸ்கிரீன்ல அவர் கூட சேர்ந்து நடிக்கிறேங்கிறத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு முழு காரணம் டைரக்டர் சீனு ராமசாமி சார் தான். என்னுடைய மேடை நாடகம், நான் வந்து மேடை நாடக கலைஞர், திரு வைஜி மகேந்திரனுடைய மகள் மேடை நாடக கலைஞர். என்னோட மேடை நாடகம் பெருமாளு அப்படிங்கிற அந்த நாடகத்தை பார்த்துட்டு அதுல என்னோட நடிப்பு பிடிச்சு எனக்கு சினிமால ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஸோ மேடை நாடகத்திலேருந்து நான் சினிமாவுக்கு வந்திருக்கேங்கிறத சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த தர்மதுரைக்கு அப்பா மியூசிக், இந்த தர்மதுரைக்கு மகன் மியூசிக். ஸோ கண்டிப்பா அந்த படத்துல இருந்த பாடல்கள் எப்படி எங்களெல்லாம் கவர்ந்ததோ இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் கண்டிப்பா எங்களை மட்டும் இல்ல உங்க எல்லாரையும் கவர்ந்து இது மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஆல்பமாக வரணும்னு ஐ விஷ் யுவன் சங்கர் ராஜா ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ டு தி ப்ரொடியூசர் திரு ஆர்.கே. சுரேஷ். அவர் என்னை பார்க்க கூட இல்லை, but he just accepted my role. when சீனு சார் வந்து இந்த ரோல் அவங்க தான் நடிக்கணும்னு சொன்னாங்க. இந்த படத்துல எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் ரொம்ப நல்ல ஒரு ரோல். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த இந்த மொத்த டீமுக்கும், முக்கியமா டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. and wish you Vijay a very big success through Dharmadurai. Thank you very much. என்னோட குடும்பம், எங்க அம்மா, மனசுக்குள்ள இருக்கிற அப்பா, சோ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே பிசினஸ் மேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். என்னோட பிரதர் வெங்கட் எனக்கு ஒரு பெரிய பேக் போன். சோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச்.